திமுக அரசாங்கமும் இந்த போதை கலாச்சாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த போதை கலாச்சாரம் நம்ம அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ கஞ்சான்னு இருந்ததை தவிர்த்து மீத்து அது தவிர்த்து நிறைய போதை விஷயங்கள் புழக்கத்துக்கு வருது. இதெல்லாம் எங்கன்னா போர்ட்லேருந்து ஆர்பார்லேருந்து வியாபாரிங்க மூலியமாக வருது. திமுக ஆட்சி எப்போ இருந்தாலும் கலைஞர்கள் இருக்கும்போது கூட அப்படி தான், கலைஞர் இருக்கும்போது அப்படி தான், இப்போ ஸ்டாலின் வரும்போது அப்படி தான். அவங்க ஆட்சியில் எல்லாமே அப்படி தான், எல்லாமே ஓயில் ரவுடிஸ் அது எல்லாத்தையுமே அதிகமாக திமுக ஆட்சியில் தான். பாலியல் வழக்கில் இருக்கிறவங்களுக்கு மரண தண்டனையாக கொடுத்தாலே இம்மிடியட் பனிஷ்மெண்ட். தப்பு பண்ணுறான்னா அப்பயே ஷூட் பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணால். நாங்கள் போதைப் பொருள் எல்லாம் விற்பனை அதிகமாக இருக்குங்க. அது தடுக்கணுங்க. ஏதாவது போலீஸ்காரங்க தான் எல்லாம் பார்க்கணும். அது எங்கெங்கே இருக்குன்னு அதான் கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து உழைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது சரியாக கண்டுக்காம லஞ்சம் வாங்கினா அதெல்லாம் விட்டுறாங்க. அது விஜய் அவருடைய அரசியல் அறிவுன்றது ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்குது. இன்னும் அவர் அவர் கூட இருக்கிறவங்க அரசியல் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கல. அந்த நெருக்கடியில் வரும்போது தான் அந்த ரோடு போகிறதும் தண்ணி விடுறதும் இல்லாமல் லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கும், இல்லாததெல்லாம் கொடுக்குது தான் எல்லாமே. அந்த தேர்தல் அறிக்கை வரும்போது தான் அடிப்படை மக்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி அரசியல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. 2026 யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வின் பண்ணோம். எங்களுடைய எண்ணம் எல்லாமே. எங்களுடைய பசங்க 2-3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் காலேஜ் படிக்கிறாங்க. டிவிக்காக தான் ஓட்டு போடுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆட்சி மாறணும், இந்த ஆட்சியில் வேற ஆட்சி மாறணும். எங்களுடைய ஆசை இல்லாதது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐயா எடப்பாடி போன பீரியட்லேயே நிறைய பண்ணியிருக்காரு ஜனங்களுக்கு. ஸோ இந்த வாட்டி அவர் தான் ஆட்சி பிடிப்பாரு என்னோட கணிப்பு. இது எல்லா அரசியல் கட்சியும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்க. அது சொல்கிறதுல கொஞ்சம் செய்கிறாங்க, நிறைய மேனிஃபெஸ்டோவை ஃபுல்ஃபில் பண்ணுறது இல்லை. கடந்த கால ஹிஸ்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா வி ஆர் பெட்டர் அப்படின்னா எனக்கு டிஎம்கே தான். ஏன் டிஎம்கேனா அவங்க சொன்னதில் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இப்போ புதுசாக வர விஜய் அவருடைய அரசியல் அறிவுன்றது ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்குது. இன்னும் அவர் கூட இருக்கிறவங்க அரசியல் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கல. எல்லாரும் வளரணுன்ற திங்கிங் இருக்குது, ஓகே. பட் இருந்தாலும் இன்னும் அரசியல் நாலேஜ் அவருக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் பட் வி ஹவ் சாய்ஸ் விஜய் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பகத்தன்மை அவர் மேலே வரலை. கண்டிப்பாக நம்பகத்தன்மை வந்தால் மாற்று அரசியல் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். பட் இப்போ இருக்கிற சினாரியோ எப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வி ஹவ் சப்போர்ட்டட். தளபதி விஜய் தான் வின் பண்ண வர்றாங்க. ஆமாங்க. யாருமே இப்போ மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க எல்லாரும். அதனால மாற்றம் வந்தாலும் விஜய் தான் வரணும் எல்லாருக்கும். அது வந்தால் கொஞ்சம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி என்ன போடலாமா வரணும் நான் அப்புறமா முடிவு பண்ணுவாங்க. இந்த 5 வருஷத்துல பண்ணாங்க, நல்லா பண்ணாங்கன்னா இது இவரே அடுத்த வருஷம் வருவாங்க, இல்லை இவரே ஜெயிச்சுன்னு அப்படின்னு. இப்போ வந்தவங்களாம் யாரும் அது எதுவும் பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை. இங்கே தேர்தல் நேரத்தில் அந்த நெருக்கடி வரும்போது தான் ரோடு போடுறாங்க. அப்புறம் என்ன புது அறிவிப்புலாம் அறிக்கிறாங்க. அங்கே இதெல்லாம் நிலைநாட்டுறாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அதான் அங்கங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, இதில் பண்ணுறாங்க. கட்டிடம் திறக்கிறோம், இது திறக்கிறோம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போது தான் சொல்கிறாங்க தவிர அது முடிஞ்ச உடனே அந்த 4 வருஷம் 5 வருஷத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த நெருக்கடியில் வரும்போது தான் அந்த ரோடு போகிறதும் தண்ணி விடுறதும் இல்லாமல் லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கும், இல்லாததெல்லாம் கொடுக்குது தான் எல்லாமே. அந்த தேர்தல் அறிக்கை வரும்போது தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 வருஷத்துக்கு கண்டுக்கிட்டே இல்லாது. இப்போ திமுக ஆட்சி பொங்கலுக்கு எதுவுமே ஒரு 1000 ஒரு 100 கொடுக்கலங்க. ஒரு 100 ரூபா 50 கூட கொடுக்கல. அதே ஏடிஎம்கே 2500 கொடுத்தாங்க, வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே கொடுக்கல. ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். ஒரு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு பொங்கலுக்கு யூஸ் ஆகும்ல அது. அதனால எதுவுமே கொடுக்கல. அவங்க ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க எதிர்பார்த்துன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால சரி ஒரு எதுவுமே கொடுக்கலன்னா எடப்பாடியாவது ஒரு 2500 கொடுத்தாரு பொங்கலுக்கு. சரி அவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும்னா டிவிக்கே வரணும்னு எனக்கு ஆசை, அவ்வளவுதான். டிவிக்கே தனிச்சிருக்காங்க. ஒரு வேளை கூட்டணி வச்சா யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
எடப்பாடி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். வேற எவ்வளோ எடப்பாடி தான் கரெக்டு. எடப்பாடி கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கூட கூட்டணி. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். ஆமா நல்லா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு வந்து கூட்டணி இல்லாம இந்த வாட்டி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாருன்னா அவருக்கு இருக்கிற ஓட்டு வங்கி 20%, 25% என்னன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து தமிழக மக்கள் வந்து எப்பவுமே ஜஸ்ட் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ விஜய் சார் வந்து அவர் தனியாக நின்று அவரோட ஓட் பேங்க் எவ்வளோன்னு அவர் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து அவரு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முதலமைச்சராக ஆகிறதுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டணி இருக்கக்கூடாது. அவர் தனியாக இருந்து தான் ஜெயிக்கணும் தான் ஒரு இது இருக்கும். அவர் கெப்பாசிட்டிக்கு தனியாக இருந்து ஜெயிக்கணும் தான். கூட்டணி வச்சா எனக்கு 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 ஏன் அப்படிலாம் வந்து கூட்டணி இருக்கக்கூடாது. அவர் தனியாக இருந்து அவர் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கூட எந்த தொகுதியில் நம்ம வந்து கேட்குறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம துணை முதலமைச்சரால் ஒரு பதவி கேட்டு தான் நம்ம போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் சரண்டர் ஆகக்கூடாது. நம்ம ஜெயிச்சுட்டு கெப்பாசிட்டி என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி போயிட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு அடிமை ஆகிடுவாங்க. அதனால நமக்கு எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ எவ்வளோ தொகுதி வருதோ அதை பார்த்து தான் நம்ம அவங்க அது கூட கூட்டணி போக முடியும். விஜய் கூட்டணினா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லெஃப்ட் விங் பார்ட்டியோட வச்சிருந்தாருன்னா அது நல்லது. ஏன்னா அவருடைய கொள்கை சார்ந்து பார்த்தீங்கன்னா பெரியார், அஞ்சலை அம்மாள், அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் போது அந்த கொள்கையை அவங்க பேசல. முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை பேசணும். அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து எல்லாரும் மேலே வரதுக்கு தான் அந்த சமுதாய கட்டமைப்பை உருவாக்குனாங்க பெரியாரும் சரி அம்பேத்கர். அந்த கட்சியில இருக்கிற மேல்மட்ட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே அவங்கள பத்தி தெரியல, அதை பத்தி பேச மாட்டாங்க. சப்போர்ட்டட் டு ரைட் விங் பார்ட்டியோட சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ரைட் விங் பார்ட்டி தான் அவங்க. சும்மா பேருக்கு அண்ணாவை வச்சுப்பாங்களே வழியா, ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுகவை எதிர்ப்பது, அவங்கள தீய சக்தின்னு சொல்றது இதுதான் அவங்களுக்கு. பட் கொள்கை ரீதியாக பார்க்கணும். கொள்கை சித்தாந்தம்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். இப்போ அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன் ஒரே பிடியா இருப்பார். அவருடைய சித்தாந்தம் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் லெஃப்ட் விங் பார்ட்டி தான். ஸோ அதனால அவர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டியோட அவர் அலைன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்ப வந்து என்டிஏ கூட்டணியோட விஜய் சேர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட தான் சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சேர்ந்தா நல்லா இருக்காதுங்க. அது தனியாக இருந்து தான் ஜெயிக்கணும். அதுதான் மக்கள் விருப்பப்படுறாங்க. அந்த அவங்க தொண்டர்களும் அதான் விருப்பப்படுறாங்கன்னு. தனியாக போய் அங்கே போய் அவங்க மேட்டுறாங்க இவங்க மேட்டுறாங்க போயிட்டு ஜெயிட்டான்னு வச்சுங்க, அது வந்து இதாகாது. இங்கே தனியாக இருந்து ஜெயிக்கணும், அவ்வளோதான் எனக்கு. கண்டிப்பா அவரு என்டிஏவோட அலைன்ஸ் போக மாட்டாரு. அப்படி போனா அவர் வந்து அரசியல்ல இருந்து காணாம போயிடுவார். ஏன்னா இவருடைய கொள்கை சித்தாந்தமே வேற. ஸோ பிஜேபியோட போனா பிஜேபி வந்து சித்தாந்தம் வேற. அவங்க ரைட் விங் பார்ட்டி வந்து அவங்க வந்து ஹிந்துன்னுவா அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவாங்க. அடிப்படை மக்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி அரசியல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால என்னுடைய ஒப்பீனியன் படி விஜய் யாரோட கூட்டணி இல்லாமல் அவருடைய பலத்தை நிரூபிச்சு காட்டணும். விஜயகாந்த் சார் வந்தார், அவர் சிங்கிளாக நின்று ஒரு 8% ஓட் பேங்க் இருந்து வாங்கினார். அந்த மாதிரி விஜய் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனை அவருடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் காட்டி தமிழ்நாட்டில் தனி சினிமாவில் எப்படி அவர் தனியாளாக உருவாகினாரோ அந்த மாதிரி அரசியலையும் இமேஜை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அலைன்ஸ் பற்றி பேசுனா அது நல்ல விஷயம். விஜய் சார் வந்து என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணார்னா என்டிஏக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆட்சியை பிடிக்கிறது. ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து விஜய் சாருக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு வங்கியை வந்து கம்மி பண்ணோம். ஏன்னா அவர் சார் வந்து 50 தொகுதியில் நின்னாலும் 60 தொகுதியில் நின்னாலும் சராசரியாக வந்து அவருக்கு வெற்றியே வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு வந்து 1 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க. 60 தொகுதியில் நின்னாருன்னா 60 லட்சம் ஓட்டு தான் வருது. ஸோ அந்த 60 லட்சம் ஓட்டு எவ்வளோ வருது? 15% ஓட்டு தான் வருது. அவருக்கு வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து சிஎம் ஆகிறது மக்களோட கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து கம்மியாகும் இந்த எலெக்ஷன்ல. ஸோ சார் வந்து விஜய் சார் வந்து தனியாக நிற்கலாம். தனியாக நின்னாருன்னா அவரோட ஓட்டு வாங்க 15%, 20%, 25%, 30% இந்த எலெக்ஷனை தெரிஞ்சிடும். ஐயா வந்து எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசுல தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஸோ விஜய் சாருக்கு வந்து 52 வயசு தான் ஆகுது. இந்த எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் வந்து அவரோட ஓட் பேங்க் என்னன்னு அவருக்கு மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து 57 வயசுல வந்து அவர் விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறது ஈஸி அவருக்கு. ஸோ இப்போ திமுக பார்த்தீங்கன்னாக்கா 20-25% ஓட்டு வந்து பாரம்பரியமாக வச்சுக்கிறாங்க. இவருக்கு ஓட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்துட்டாருன்னா அவர் நிறைய எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, மினிஸ்டர் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அது அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு நன்மை. ஸோ அவர் வந்து சிஎம் ஆகணும்னா இந்த எலெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு குத்து
விட்டு குத்து மக்கள் ஓட்டு வந்து எவ்வளோ போடுறாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கான அநீதி வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா க்ரௌடான கண்ட்ரி, பாப்புலேஷன் அதிகமான கண்ட்ரி. குற்றம் ஒரே அடியாக நீங்கள் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 ரேப் நடக்குது அப்படின்னா இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குதுன்னா என்னதான் நீங்கள் போலீஸ் பவர்ஸ் இருந்தாலும் அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் வந்து சாணைக்கு உத்தமனாக இருப்பானா சொல்ல முடியாது மக்கள்ல. இங்கே வந்து ஒன்று என்ன ஒன்றுனா இந்த திமுக அரசாங்கமும் இந்த போதை கலாச்சாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த போதை கலாச்சாரம் நம்ம அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ கஞ்சான்னு இருந்ததை தவிர்த்து மீத்து அது தவிர்த்து நிறைய போதை விஷயங்கள் புழக்கத்துக்கு வருது. இதெல்லாம் எங்கன்னா போர்ட்லேருந்து ஹார்பர்லேருந்து வியாபாரிங்க மூலியமாக வருது. அதை ஃபஸ்ட்டு அரசாங்கம் அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அவங்க அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாலே குற்றங்கள் குறைக்கலாம். ஆனால் இவங்க வந்து அது விரைவாக கேஸ் வழக்கு தொடர்ந்து இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அதுதான் அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் போய் அவனுக்கு தண்டனையோ எதுவும் வாங்கி கொடுக்காது. அது பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலங்காலமாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதையும் மீறி கொஞ்சம் கை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரையுமே தான் பொது அது. அரசாங்கத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எல்லா டைம்லையும் சந்து புந்து எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் பாதுகாக்க முடியாது. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் எடுத்தனால என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திமுக ஆட்சி எப்போ இருந்தாலும் கலைஞர்கள் இருக்கும் போது கூட அப்படிதான், கலைஞர் இருக்கும் போது அப்படிதான், இப்போ ஸ்டாலின் வருமா அப்படிதான். அவங்க ஆட்சியில் எல்லாமே வந்து அப்படிதான், எல்லாமே ஓயில் ரவுடிஸ் எல்லாத்தையுமே அதிகமாக திமுக ஆட்சியில் தான். எந்த ஆட்சியிலும் நான் பார்த்துருவேன். 46 வயசு ஆகுது, இது வரையும் நான் பார்க்குற ஆட்சியில் திமுக ஆட்சியில் எப்போ வந்தாலும் அவங்க தான் அதிகம் அராஜகம். நாங்கள் போதைப் பொருள் எல்லாம் விற்பனை அதிகமாக இருக்குங்க, அது வந்து தடுக்கணுங்க. ஏதாவது போலீஸ்காரங்க தான் எல்லாம் பார்க்கணும். அது எங்கெங்கே இருக்குன்னு அதான் அவங்க கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து உழைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அது வந்து சரியாக கண்டுக்காம லஞ்சம் வாங்கினா அதெல்லாம் விட்டுறாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கினே விட்டுறாங்கன்னா இப்போ மக்கள் மாணவர்கள்லாம் அது அடிமையாகி அதனால வந்து அவங்கள வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம தான் அவங்க செய்யறாங்க. அதனால அந்த போதைப் பொருளை அழிக்கணும். அந்த போதை அழிச்சாதான் அவங்க மக்கள் மாணவர்கள்லாம் இல்லாமல் இந்த பெண்ணு சின்ன சிசுங்களாம் குழந்தைங்களெல்லாம் இப்போ சிலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசு கஷ்டமாகுது எனக்கு. அது என்ன சின்ன பிஞ்சு குழந்தை, அது என்ன தெரிய போகுது? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் ஒரு இல்லை அம்மா சொல்றது தெரியாது. அதுக்கு போய் இட்டுன்னு போயிட்டு இது பாலியல் வன்கொடுமை பண்ணி அது வந்து நாசி பண்ணி அப்புறம் கொலை பண்ணது என்னத்துக்கு? அது தேவையில்லாத என்னது? அது வந்து போதைப் பொருளை வந்து ஒழிச்சாதான் அப்போதான் நாடு வந்து உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. இப்போ இதெல்லாம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணா குறையும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு புது ஆட்சி வந்தாதான், புது ஆட்சி மாற்றம் வந்தாதான் இது எல்லா வெளியாகும் பிறக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் குறையும். ஆட்சி மாற்றம் வந்தா குறையும். அதாவது பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை பண்ணால் கடுமையான நடவடிக்கை இருக்கணும், கடுமையான நடவடிக்கை இருக்கணும். அந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தா மறுபடியும் தப்பு பண்றவங்க வந்து அப்படியே கை கால்லாம் உதறணும், பயப்படணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அரசாங்கம் எடுத்தா கண்டிப்பா இது வந்து 100ல வந்து ஒரு 90% கம்மியாயிடும்னு என்னோட கணிப்பு. தண்டனைனா வந்து வெளிநாட்டுலலாம் வந்துங்க உடனே தண்டனை கொடுப்பாங்க. கை கால் அந்த வரல வெட்டுறது, அந்த கை வெட்டுறது, கால் வெட்டுறது அப்படி சொல்லுவாங்க. அதுமாரி எதனா ஒன்று பயமுத்துற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்த தப்பு செய்யறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆயுள் தண்டனையும் ஒரு மரண தண்டனையாக விட கொடுத்தா விட நல்லா இருக்கும். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அதுக்கு பொறுத்து மரண தண்டனை கொடுத்தா விட அடுத்த வரவங்க செய்கிறவங்க பயப்படுவாங்க. நம்ம இது பண்ணால் நம்ம கொண்டு இருக்கோம், தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதனால் இது வந்து இதுமாரி தண்டனை என்ன கொடுத்தாதான் நீங்கள் மாரி ஆகும். சட்டத்தை மாற்றணும், சட்டமன்றத்தில் ஒன்று போட்டு இது மாதிரி குற்றம் பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணலாம். பாலியல் வழக்கில் இருக்கிறவங்களுக்கு மரண தண்டனையாக கொடுத்தாலே இம்மிடியட் பனிஷ்மெண்ட். தப்பு பண்ணுறான்னா அப்பயே ஷூட் பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணால் ஓகே, அதை வரவேற்கிறேன்.